அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 5/4/2025 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 22ஆம் தேதி, வளர்பிறை, அஷ்டமி திதி இரவு 7:27 வரை. அதன் பிறகு நவமி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:30 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவா பேசுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள் வருகையால வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து முடிக்கக்கூடிய வைராகியத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. 12வது வீட்டில் சுக்கரன் பதுங்கி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அழகு சாதன பொருட்கள், உடற்பயிற்சி சாதனங்கள் இதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. அதே மாதிரி வீட்டில் சமையலறை சாதனங்களையும் இன்னைக்கு புதுப்பிப்பீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. செலவு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு வெற்றி மேலும் தொடர்வதற்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அதிர்ஷ்டத்தை நீங்க என்னைக்குமே நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. உழைப்பை நம்புவோங்க. உழைப்பால நமக்கு கிடைக்கிறது போதும். உழைச்சி கிடைக்கிறதே போதும். உண்மையா உழைச்சி நமக்கு வர்றதாங்க என்னைக்கும் தங்கம். குறுக்கு வழியில வர்றதெல்லாம் நிற்காதுங்க அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உழைப்பால் முன்னேறுபவர்கள், இலவசங்களை விரும்பாதவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமா பேசுவீங்க. ராஜதந்திரத்தோட இன்னைக்கு நீங்க நடந்துப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால திடீர்னு உடல் பருமன் ஆகுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோட இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களோட பெரிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கு. அதற்கான முயற்சிகளையும் நீங்க இறங்கலாங்க. உத்தியோக வகையில உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த அதிகாரி மாறுவாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்று மொழி பேசுறவங்க மூலமா சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல்
தன்னுடைய அறிவுக்கு அதை உட்படுத்தி அதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா, நடைமுறைக்கு அது ஒத்து வருமா வராதா, யதார்த்தமான உண்மையா அல்லது திணிக்கப்பட்ட உண்மையா, இப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பவர்கள், தனக்கென தனிப்பாதையை அமைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை தான். கொஞ்சம் வேலை சுமை இருக்கு, கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கமும் இன்றைய தினத்தில் இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு காரத்தெல்லாம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வீண் விவாதங்கள்லாம் வரும். அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிகள் இருக்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுல குறிப்பாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை பார்ப்பதற்கு நீங்கள் எளிமையாக காட்டிப்பீங்க, ஆனால் பழகுவதற்கும் நீங்கள் எளிமையாக இருப்பீங்க. ஆனால் முடிவுகள் எடுப்பதில் நீங்கள் வலிமையாக எப்போதும் இருப்பீங்க. மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மனப்பக்குவம், திறமைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. எங்கும் எப்பொழுதும் எதிலுமே தலைமை பண்புடன் நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு தாங்க போகுது. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, ஆனாலும் அலைச்சல் குறைய மாட்டேங்குதேன்னு நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. காரணம் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு முன்கோபம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே போனாலும் ஒரு தடங்கள் இருக்குதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குங்க. ஆனால் குரு பகவான் சாதகமாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் முன்னைய விட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா அஷ்டம சனி விலகினதுனால இப்பெல்லாம் உங்களை கூப்பிட்டு சிலர்லாம் வழியே பேசுகிறாங்க. முன்னாடி நீங்கள் தேடி போனாலும் அவங்க இருக்கிறது இல்லை, அல்லது இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க. இப்போ உங்களை தேடி அவங்கெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. நல்லதெல்லாம் நடக்கும். வியாபாரத்துலேயும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் நல்ல பெயர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நண்பர்களாக, உறவினர்களாக, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஊருக்கு பொதுவானது என்னவோ அதை நாம் பின்பற்றி வாழணும், நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இன்னைக்கு பணவரவு இருக்குது. பிள்ளைங்க கேட்டதை இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக அவங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்களுக்கும் நீங்க இன்னைக்கு அழைச்சிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே கூட விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள்
ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதை தொட்டாலும் அதை வித்தியாசமாக செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறவங்க நீங்க தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களும் நீங்க தாங்க. பாகுபாடு பார்க்காம பழகக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. சனி பகவான் கண்டகச்சனியாக உருவெடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட சில கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்கு. புது பிரான்ச் தொடங்குறது அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்தவங்க மனசுல என்ன ஓடின்னு இருக்குது, இவங்க ஒன்று பேச ஆரம்பிக்கிறது எதுக்காக, இவங்க வந்தது எதுக்காக, இப்படி இவங்க பேச்ச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ இவங்க எதிர்பார்ப்பு என்ன, எதை எதிர்பார்த்து எந்த உதவியை கேட்டு இவங்க வந்திருக்காங்க, அதுங்கிறதெல்லாம் நாடி பிடித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாசுக்கான அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால சுயமாக யோசித்து முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. சுக்கிரன் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா பேசிட்டு இருந்த சிலர்லாம் இப்போ உங்களை பார்த்த உடனே ஒதுங்குவாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இழந்ததெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மையான அன்பு எங்கு இருக்கிறதோ அந்த உண்மையான அன்பு பாசத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொய்யானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய உத்தமர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிம்மதி ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. எல்லாரும் நம்ம கிட்ட பணம் கேட்டு வராங்க, ஆனால் நாம யார்கிட்ட போய் பணம் கேட்கறது? எல்லாரும் நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்க, ஆனால் நாம எந்த வீட்டு வாசல்லையும் போய் உதவி கேட்டு நில்லதில்லை. எல்லாருமே நம்மளை பெரிய மனுஷன்னு நினைக்கிறாங்க. நாம என்னவோ அந்த மாதிரி ஒருபோதும் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டதில்லை. இதெல்லாம் நீங்கள் உள் மனசுக்குள்ளார பேசிக்கிற விஷயந்தாங்க. 5ஆம் இடத்துக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக
சொத்து யாரும் கேட்பாரற்று கிடைக்குது. அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி அதில் களைகள்லாம் எடுத்து அதுக்கு ஒரு வேலி அமைச்சு அதை கொண்டு பராமரிக்கணுங்கிற முடிவுக்கு இன்னைக்கு அதற்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சின்ன வயசுலேருந்து பெரிய குறிக்கோளோட வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதை யாராலுமே உங்களை மாற்ற முடியாதுங்க. உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாலும் கூட நம்ம குடும்பத்தில் அது மாதிரி பழக்கம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னாலும் கூட நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன், நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனாவாதிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வீண் செலவுகளும் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அதனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் மெதுவாக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு விழாவாக இருந்தாலும் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது ஊர் பொது விழாவாக காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக எடுத்து நடத்தக்கூடியவர்கள், பெரிய அளவில் செலவு செய்து அதை அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நடத்தக்கூடியவர்கள், அந்த திறமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கு சிலருக்கு விசா கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பணவரவும் செல்வாக்கும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகளால் இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்க நிம்மதியாக இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துறங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களா? உங்கள் மனசுக்கு பிடித்தமானவர்களுக்கு கொடுப்பீங்க. உண்மையிலேயே நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு கொடுப்பீங்க. அதனால தாங்க பாத்திரம் அறிந்து பிச்சையிடுங்கிற மாதிரி எங்கும் எப்போதும் உண்மையிலேயே கஷ்டப்படுபவர்களுக்கு உதவக்கூடிய உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால நினைச்சதெல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவும் உங்களுக்கு திருப்தி
திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. ஊர் பொது விஷயங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. ஊர் பொது விழாக்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை அறிவியல், ஆன்மீகம்னு அனைத்து துறைகளை பற்றியும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க. ஆனால் அதை உங்களுக்கு பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்காக தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மற்றவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றி விடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்ப்புகள் விலகி இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் ஆறி வழங்கும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.